போன வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போகிறோம். டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஷேர் ட்ரேடிங்கை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா 1830s நம்மளோட பரபரப்பான பாம்பே ஸ்ட்ரீட்ஸ்லேயும் கார்ப்பரேட் ஷேர்ஸை ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1850s அன்ஆர்கனைஸ்டாக இருந்த நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கரெக்டான வடிவமைப்புக்கு வர ஆரம்பிச்சிச்சு. 22 டெடிகேட்டட் புரோக்கர்ஸ் டவுன் ஹால் ஆஃப் பாம்பேக்கு எதிரில் இருந்த ஒரு ஆலமரத்துக்கு டெய்லி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வித்தாங்க. நாட்கள் கடந்து போக புரோக்கர்ஸோட எண்ணிக்கையும் கூட ஆரம்பிச்சது. ஆட்கள் கூடும் போது ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் கரெக்டான ஒரு பிளேஸை மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் போது தலால் ஸ்ட்ரீட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க 1874. எப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சோ அது போல நேட்டிவ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன்ன்ற பேர்ல இந்த ஷேர் ட்ரேடிங் நடந்துட்டு இருந்துச்சு. அது காலப்போக்கில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா மாறிச்சு 1875. பிஎஸ்சியோடைய சக்சஸை இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெக்ஸ்டைல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளான்டேஷன், அதுக்கப்புறமா ஜூட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் மேப்பையே ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது போல ஷேர்ஸை ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயம் ப்ராப்பரான முறையில் நடக்காம ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லாம இருக்கிறத நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கவனிச்சாங்க. ஸோ இதை சரி பண்றதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடியா செபியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1988. ஆனா 1992 நடந்த பெரிய ஸ்கேம் உடைய காரணத்தினால செபியை இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸோட ரெகுலேட்டிங் ஸ்டாச்சுட்டரி பாடியா மாத்தினாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது இன்னும் டிரான்ஸ்பரன்சி இருக்க ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட என்எஸ்சியும் அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் உருவாச்சு 1992. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம். அண்ட் நம்ம இந்த வீடியோடைய எண்டுக்கும் வந்தாச்சு. கடைசியா நம்ம இந்தியாவில் இப்போ எத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மேஜரா யூஸ் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது MCX அதாவது மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது NSE IFSC அதாவது NSE இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்.